ஹலோ அண்ட் வெல்கம் டு ராவாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது தக்காளி சிம்பிளாக பண்ணுறது, எப்படி தக்காளி கூட்டு வைக்கலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ரெண்டு பொருள் மட்டும்தான், வத்தல் அப்புறம் தக்காளி. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுக்கிறணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வத்தலை போட்டு கொஞ்சம் கிண்டி விடணும். வத்தல் சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் உடனே கருகக்கூடாது. வத்தல் கருகிறதுக்கு முன்னாடி தக்காளிக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். இதில் முக்கியமான விஷயமே, இதுக்கப்புறமா கருவேப்பிலை போடணும். அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதோட ஸ்மெல் மனமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தக்காளி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கருவேப்பிலை போடணும். அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுதுன்ட்டு. டேஸ்ட் அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. இப்படி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோன்னா குலக்குலன்னு வந்துடும். இப்போ கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை நல்லா சுடு சாதத்துக்கு, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.